ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரிலாக்ஸ் ரெசிபீஸில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா எங்கள் ஒரு ஸ்பெஷலான குறுமிளகு பொடி எப்படி பண்ணலாம் இதான் பார்க்க போகிறோம். வழக்கமாக இட்லி மிளகா அப்படி செய்யல மிளகாய் வத்தல் காஞ்ச மிளகாய் சேர்த்து செய்வோம். வயிறு புண்பட்டவங்களோ இல்லது வயிறு வலி ப்ராப்ளம் உள்ளவங்களால் அந்த இட்லி பொடி அதிகமாக சேர்க்க முடியாது. இந்த குறுமிளகு வச்சு செய்கிற இட்லி பொடியை நம்ம யாருனாலும் சாப்பிட்லாங்க. வயிறுக்கும் ப்ராப்ளம் வராது, ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. இதுக்காக நான் இன்றைக்கி 50 கிராம் அளவு கருப்பு உளுந்தும் 50 கிராம் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் மொத்தமாக 100 கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்தே செய்யலாம். முதல்ல ட்ரை பண்ணுறவங்களுக்கு வசதியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி குறைய குவான்டிட்டியில் செஞ்சு காட்டுறேன். இதுக்கு மிளகு பார்த்திங்கன்னா 15 கிராம் மிளகு எடுத்திருக்கேன். இது காரம் கரெக்டாக இருக்கும். இதை விட காரம் கம்மியாக வேணுங்கிறவங்க 10 கிராம் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. முதல்ல மிளகை வறுத்துக்கலாம். மிளகை வறுக்கிறதுக்கு எண்ணெய் விட வேண்டியதில்லை. இருப்பு சட்டி சூடானாக்கில் மிளகை போட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். இதை எடுத்துடலாம். உளுந்து வறுக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து வறுத்துக்கணும். ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். முதல்ல கருப்பு உளுந்து வறுத்துடலாம். நல்ல செவக்க வறுக்கணும். இதை எடுத்து வச்சுட்டு நம்ம வெள்ளை உளுந்து வறுத்துக்கலாம். ஏற்கனவே எண்ணெய் பசை இருக்குது, அதனால் இப்படியே வறுத்துக்க போகிறேன். எண்ணெய் இல்லாட்டி 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா செவக்க வறுப்பட்டுட்டு இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். கருவேப்பிலையை வறுக்கிறதுக்கு ஃப்ளேமை தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டு வறுத்துக்க போகிறோம். ஒரு கைப்பிடி பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது சேர்க்குறது தான் உங்களுக்கு நல்ல வாசம் கொடுக்கும். இன்றைக்கி நான் எடுத்திருக்க அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எடுத்திருக்கேன். ஒரு 7 பல் பூண்டு தோலோடு சேர்த்துக்கணும். அப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, வறுக்காத கருவேப்பிலை, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கல்லுப்பு அளவு தெரியாதுங்கிறவங்க நம்ம பொடி உப்பு யூஸ் பண்ணியே செய்யலாம். இது எல்லாத்தையும் மொத்தமாக திரிக்கக்கூடாதுங்க. முதல்ல கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொருட்களை மட்டும்தான் திரிச்சிக்கணும். கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து மிளகு வறுத்த கருவேப்பிலை கல்லுப்பு சேர்த்து திரிச்சிக்கலாம். இதை கொஞ்சம் குறப்பாக ஆன பிறகு தான் நம்ம பூண்டும் பச்சை கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். இப்போ மிளகு பொடி ரெடி ஆகிடுச்சு. எனக்கு கொஞ்சம் குறகுறன்னு இருக்கிறது தான் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குறகுறப்பாக பொடி பண்ணியிருக்கேன். நீங்கள் நைஸாக வேணும் அப்படின்னா நைஸாக கூட பவுடர் பண்ணிக்கலாம். இது நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்றதோட நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா வயிறு புண்ணு ஆற்றுறதுக்கு ரொம்ப நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு இன்றைக்கி தான் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டனில் ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.